வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணுவே பவபூதினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரகர்ணே ஸ்ரீயாமதேவாः பத்ரம் பக்ஷ்யமாஜவேத்யக்ராः ஸ்ரீரங்கஷ்டிஷ்டுவாஸ்மன்ஸ்தனூபிः யசேமதேவஹிதம் யதாயுः. ஸ்வஸ்தி ந இந்திரோ விருஜஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந சாக்ஷர்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தத்துவமசிங்கிற தலைப்பில் இறைவனை பற்றிய அறிவு சிரவணத்தினால ஏற்பட்டிருக்கும். இறைவனை பற்றிய அறிவு, உன்னை தன்னை பற்றிய அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவு என்ற 3 அறிவும் அறிமுகமாயிருக்கு. ஒரு விஷயத்தை அறியறதுங்கிறது அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், உணர்ந்து வாழ்தல். செயலுக்கு வரணும். செயல்படாத அறிவு என்னத்துக்கு? அப்போ நிறைய அறிவு அவசியமே இல்லை. அத்தியாவசியமான ஒரு 10 அறிவு இருந்தால் போதும், வாழ்க்கையை முடிச்சிடலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். கண்டதையும் படித்து பண்டிதன் ஆகலாம். டிக்ஷனரி மாதிரி உபயோகம் இல்லாமல் போயிடும். யாராவது ஏதாவது கேட்டால் ரெஃபரன்ஸ் சொல்லலாம். இது இங்கே கிடைக்கும், அது அங்கே கிடைக்கும், இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும்னு சொல்லலாமே தவிர உன்னுடைய லட்சியத்துக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். இப்போது பிரம்மம் இருக்குது, ஜகத்து இருக்குது, ஜீவன் இருக்கிறதா அனுபவம் இருக்குது. இது அனுபவத்தில் 3ம் இருக்குது. ஆராய்ச்சி போனால் 1 தான் இருக்குது. ஜகத்தும் இல்லை, ஜீவனும் இல்லை, பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது. அதை அறிமுகப்படுத்துறதுக்கு சிரவணம். உபநிஷத்தினுடைய அதீதமான உபதேசம் 3 வார்த்தைகள் தான். 1 சிரவணம் செய், 2வது மனனம் செய், 3வது நிதித்தியாசனம் செய். சிரவணம் செய், அறிமுகப்படுத்திக்கோ. மனனம் செய், சந்தேகம் இல்லாமல் தெளிவு பெறு. அந்த அறிவில் சந்தேகமே இல்லை, இது சரியானதுன்னு சொன்னால் அப்புறம் வாழ்க்கை நடத்த வேண்டியதான். அதானே அர்த்தம். தெரியும், அறிகிறேன், புரிகிறேன், உணர்கிறேன், செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னா என்னது? அது அவன் அறியலைன்னு அர்த்தம். அறியலைன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஆசை, அறிவு, செயல், இந்த வார்த்தை மறக்கவே மறக்காதீங்க. வெற்றி ஃபார்முலா இதுதான் அடிப்படை. ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை வாழணும்னா இதுதான் அடிப்படை. அப்படி அந்த அறிவானது, இறைவனை பற்றிய அறிவானது இறைவனை பற்றிய அனுபவமாக அடுத்த நிலையில் மாறுகிறது. அறிவு அனுபவமாகிறது. அனுபவம் தொடர்ந்தால், அனுபவத்தை ஆராய்ந்தால், விசாரம் செய்தால், தியானித்தால், கவனம் செலுத்தினால் அது சத்தியமாகிறது, அனுபூதியாகிறது. மெய்ப்பொருள் அறிகிறான், மெய்ப்பொருள் காண்கிறான், பார்த்துட்டான். இப்போ உங்களுக்குள்ளே முருகன் இருக்கார், உங்களுக்குள்ளே முருகன் இருக்காருன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த 30 ஆண்டுகளில். அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், பல முறை சொல்லியிருக்கேன். என்றைக்கு சுவாமி பிரத்யட்சமாக வெளிப்பட்டாங்களோ, வெளிப்பட்டு ஒரு 5-6 வருஷம் சைலண்ட்டாக தான் இருந்தோம், சிந்திக்கலை. வேறு வந்தார் போனார், அது அப்படின்னு ஒரு பெருசாக எடுத்துக்கல. வேதாந்தம் வந்ததுக்கப்புறம் வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை சிந்திக்க
அவருடைய வந்ததுடைய நோக்கம், எதுக்காக வந்தார், எதுக்கு வந்திருக்கேங்கிறத போஸ்ட் கொடுத்துருக்காரு, பிரத்யட்சமாக வெளிப்படுறாரு, எல்லாருக்கும் புரியுது. இது கொஞ்சம் ஆராய்ஞ்சா ஒத்துக்கிறோம். ஆமாம் சாமி, நமக்குள்ளே இருக்கிற சித்து முருகன் அப்படிங்கிறத நம்ம உணர்வு நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? இப்போ எப்படி பார்க்குறவங்களாம் நமஸ்காரம் பண்ண, யார் நமஸ்காரம் பண்ண சொன்னா? பண்ணுறாங்களா இல்லையா? தடுக்க முடியுதா? தடுக்கவே முடியலையே. தடுக்கவே முடியல. நம்ம வெளியிலே வரதில்லை. பூஜை முடிஞ்சோன்னு போய் உட்காந்து உள்ளே படுத்துறது 10 நிமிஷம். வெளியில் வந்து உக்காந்தா என்னாது, போகிறவங்க வரவங்க எல்லாரும் விளங்குது. போட்டோம். அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல் நிலைக்கு வந்தாச்சு. 5வது நிலைக்கு வந்தாச்சு. துரியத்தில் இருக்கும் போல் இப்போ அது அப்படி மக்களுக்கு தெரியுது. மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு. மக்கள் ஒன்றும் பொய்யா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக நமஸ்காரம் பண்ணிடுவாங்களே. எவ்வளோ பெரிய பகுத்தறிவுலாம் இருக்குது. எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய பெற்ற அம்மா அப்பாவையே வணங்காதவர்கள், அத்தை மாமாவை வணங்காதவர்கள், தன்னுடைய ஸ்கூல் டீச்சரை, காலேஜ் டீச்சரை வணங்காதவர்கள் இங்கே எப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்க? யார் சொன்னால் நமஸ்காரம் பண்ண சொல்லி? எல்லாருக்கும் எப்படி தோணுது? புதுசாக வந்தவங்களுக்கு கூட எப்படி தோணுது? இப்படி பக்கம் இருக்கட்டும். அதனால் அறிவு அனுபவம் ஆகணும். அதுக்காக மனனத்துக்காக மனனம் செய்வாயாக. மனனம்னா என்ன? சொன்ன அறிவு சத்தியமா? எத்தனை % சத்தியம்? அதில் சந்தேகம் இல்லாத, ஒரு அணுவளவு கூட சந்தேகம் இல்லாமல் 100% சத்தியம் அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது இந்த அறிவு அப்போவே சொன்னார், நான் தான் நம்பலை, நான் கொஞ்சம் சிந்திச்சு தான் செயல்படுத்தி தான் முடிவு எடுத்து தான் வட்டமேச மாநாடெல்லாம் போட்டு இங்கே சொந்தக்காரங்களையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கேட்க வேண்டியவங்கெல்லாம் கேட்டு அட்வொகேட் 5 பேரை கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு இருக்கமா இல்லையா? அப்படின்னு இருக்கிறோம். ஒரு பொண்ணு கொடுக்குறோம், இல்லை பொண்ணு எடுக்க போகிறோம்னா எத்தனை விசாரணை பண்ணுறோம், எத்தனை விசாரணை நடத்துகிறோம். அப்போ சந்தேகமே இல்லை, எல்லாம் கிளியர். எல்லோரும் ரூட்டு 10க்கு 10 பொருத்தம் இருக்குது. 10 ஜோதிடர் பார்த்தாச்சு, எல்லாரும் சொல்லிட்டான் அற்புதமான ஜாதகம், உங்களுக்கு ஞான குழந்தை பேரனா பிறப்பான், கொடுங்க பொண்ணை சொல்லுவாங்க. அதனால் சிரவணத்தை தாண்டி மனனம். மனனம் என்பது மச்சித்தக மத்பரகன் என்னை நோக்கி என்னையே கதியாக நினைத்து பயணிக்க, சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, விசாரம் செய்ய 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 இந்த அறிவில் எந்த குழப்பமும் இல்லாத தெளிவாக இது சத்தியம், இதில் மாறுபாடு இல்லை, இதில் குழப்பம் இல்லை, சந்தேகம் இல்லை, எந்த குறையும் இல்லை, பூரணமாக இருக்கு அப்படின்னு அறிந்தால் அனுபவம் குறைக்கிறது, நல்ல அனுபவம் குறைக்கிறது. சுவாமி நம்மளை வழிநடத்தி அழைச்சிட்டு போகிறப்ப எத்தனை இடத்துல முருகனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோமா இல்லையா? எல்லா விஷயத்துலையும் மேன்மையான நிலையை, ஒரு பூஜை கூட உயர்வான பூஜையை கொடுத்துருக்காங்க, ஒரு யோகத்தை மிக மிக எளிமையான யோகத்தை கொடுத்துருக்காங்க. கஷ்டமே இல்லாத சம்சாரிக்கு எளிமையான யோகம் ஞான யோகம். வணங்குற இறைவன்லே எல்லாருக்கும் பிடித்தவர் முருகப்பெருமான். நன்றி சொல்கிறோமா இல்லையா? அப்போ அறிவானது, கடவுள் இருக்கிறாருங்கிற அறிவானது இந்த நிகழ்ச்சிகளில் நமக்கு ஏற்படக்கூடிய உள்ளுணர்வு அனுபவமாக மாறுகிறது. இந்த அனுபவம் மாறாத நிலைக்கு போகும்போது அனுபூதி ஆகிறது. 100% இதுதானா? உங்கள் பேரை கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்கல்ல, உங்கள் பேர் கூப்பிட்டாலே, இந்த உடம்புக்கு உள்ள பேர் கூப்பிட்டாலே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் யார்? உங்கள் உயிரை கூப்பிட்டா அது திரும்பி பார்க்குமா பார்க்காதா? அதனால் இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அனுபவமாகி, இறைவனை பற்றிய அனுபவம் அது நிரந்தரமான ஆனந்தமாகும்போது, அனுபவம் அமைதியாகும்போது, அனுபவம் ஆனந்தமாகும்போது, அனுபவம்
அன்பாகும்போது நீ அனுபூதி பெறுகிறாய் அப்படின்னு உபனிஷத்து பல இடங்களில் சொல்லுது. அதை நாம் இப்போ செய்து பார்க்க போகிறோம். இப்போ அதற்காக தத்துவமசிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு 127 உபநிஷத்தினுடைய மகா வாக்கியங்களையும் மந்திர வாக்கியங்களையும், மறைஞ்சிருக்கக்கூடிய மகா வாக்கியங்களையும் மந்திர வாக்கியங்களையும் மந்திர வார்த்தைகளையும் எடுத்து ஆராயிரும். இப்போ அதில் பிரஷ்னோபனிஷத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது 6 ரிஷிகள் வந்து பிப்பலாத் மகரிஷிகிட்ட சந்தேகங்கள் கேட்குறாங்க. 6 ரிஷிகளுமே ஓரளவுக்கு ஞானம் மிக்கவர்கள், 6 லட்சணம் உடையவர்கள். 6 ரிஷிகளுக்கு சிஷ்யர்களுக்கான லட்சணம் என்ன? தீர்க்ககாலின். இந்த ஞானத்தை பெறுவதற்கு நீண்ட காலம் செலவு செய்யணும். நிரந்தரியம், பிரேக் இல்லாமல் சிரவணம் செய்யணும். ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட சிரவணம் செய்யணும். வித்யா, குரு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படி பயணம் செய்யணும். தபஷா நெருக்கடியிலையும் கஷ்டமான சூழல்லையும் வேறுபட்ட விரோதமான சூழ்நிலைகள்லையும் தொடர்ந்து செயல்படணும். தபஷா. பிரம்மச்சரியான, அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அவர் எனக்கு சொல்லித்தராரு தமிழில். எனக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, அதனால் அவர் தமிழில் சொல்லித்தரார். கடைசி 6வது லட்சணம் என்ன? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விசாரம் பண்ணி, இது வரைக்கும் நான் இப்போ 1 வருஷமாக பேசலை பிரம்மச்சரியம் பற்றி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கேன். இன்றைக்கி ஒரு விசாரம் பண்ணுவோம். ஏன்னா இளைஞர்கள் இருக்கீங்க, 40 வயசில் உள்ளவங்க இருக்கீங்க, 50 வயசில் உள்ளவங்க இருக்கீங்க. இது மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஆற்றலை சரியாக பயன்படுத்துவது, அதுதான் பிரம்மச்சரியம். யாரும் சொல்லாத விளக்கமாக இருக்கும். உங்கள் ஆற்றல் உங்களுக்கு 13 வயசில் ஸ்டார்ட் ஆகுது. டீனேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் வேகமாக இயங்க ஆரம்பிக்குது. எல்லையற்ற வெப்பமும் வெளிச்சமும் வீரியமும் நிறைந்து இருக்கிறது. அந்த ஆற்றல் 13 வயசுலேருந்து ஒரு 23 வயசு படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே அது மிகச்சரியாக பயன்படுத்தினா நீங்கள் நினைத்த வேலையை பெறலாம், நினைத்தபடி திருமணத்தை செய்யலாம், நினைத்தபடி வீடு மனைவி மக்கள்ங்கிற வாழ்க்கையை அமைக்கலாம். ஆனால் இந்த வீரியத்தை சரியாக பயன்படுத்த தெரியாததுனால இந்த 13 to 23 பல பேர் வாழ்க்கையில் இந்த ஆற்றல் வீணாகிறது, நாசமாகிறது. இது முறைப்படி பார்த்தா இது ஸ்கூலில் காலேஜில் சிலபஸில் வைக்க வேண்டிய சப்ஜெக்ட். இப்போ நான் பேசுகிறது எஜுகேஷனில் இருக்குது, சைக்காலஜியில் இருக்குது, சித்தர்கள் சொல்கிறாங்க, உபனிஷத்தும் சொல்லுது. இது எல்லாத்தையும் நான் கேட்டு எங்குள்ள சாரமாக ஒன்று இறங்கியிருக்கும்ல ஒரு ஃபார்முலாவா, அந்த ஃபார்முலா அதிநுட்பமானது. அதை இன்றைக்கி நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த பிரம்மச்சரியங்கிற டைட்டிலில். இந்த வீரியம் 13 to 23 வீணாக போகுது. பயன்படுத்தினவன் மேலே ஏறிடுறான், பயன்படுத்தாதவன் வீணாக போகிறான், நாசமாகறான். 90% வீணாக தான் போகுது. சரி, 23லேருந்து ஒரு 35 திருமணமாகி ஒரு 2 குழந்தை பெற்றிருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை செலவு செய்தாலும் எனக்கு அதில் பூரணமான சம்மதம் தான். இப்போ 13, 23 ஆச்சு, 23, 33 ஆச்சு. 20 வருஷம் வீரியம் 13லேருந்து ஆரம்பிச்சு. ஆண்களுக்கு சுக்லம், பெண்களுக்கு ஸ்ரோனித்தம். 2 பேருக்கும் ஆற்றல் ஒன்று தான், பேரு தான் மாற்றமே தவிர ஸ்ரோனித்தம்ங்கிறது ஆற்றல். உங்களுக்குள்ளே சேர்கிற ஆற்றல் சரியாக பயன்படுத்தி மேலே ஏற்றணும், இல்லைன்னா அது கீழே போயிடும். ரொம்ப நாசுக்காக தான் பேச முடியும், ரொம்ப நுட்பமான சப்ஜெக்டு இது. இந்த குழந்தைங்க கேட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை மலருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த இளம் தம்பதிகள் அவங்களுடைய ஆற்றலை சரியான திசையில் செலவு செய்வாங்கங்கிற குமரன் வேதத்தை முருகன் அடியார்களாக இருக்கிறவனுடைய வாழ்க்கை மலரணுங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு இதை இந்த சூட்சுமத்தை வெளிப்படுத்துகிறேன்.
இப்போ இந்த 13 வயசுலேருந்து வரக்கூடிய ஆற்றலானது சாதாரணமாக அதோடைய சுபாவப்படி நீர்த்த நிலையில் இருக்கிறதுனால அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உற்பத்தி ஆன பிற்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அன்னமானது காய்கறியானது 7 தாதுக்களாக தன்னை முதல்ல அது கூழாகும், சாராகும், இரத்தமாகும், தசையாகும், மஜ்ஜையாகும், எலும்பாகும், அப்படின்னு ஒன்று ஆகி கடைசி பொருளாக வீரியமாகுது. சரி, இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. வீரியம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், வீரியம் ஒரு ஜீவனை உருவாக்குறதுக்கு, சந்தான உற்பத்தி. சரி, கீழே போனால் ஒரு உயிரை கொடுக்குது, ஒரு உயிர் பிறக்குது. கீழே போனால் வீரியம் கீழே போனால் ஒரு உயிர் பிறக்குது. மேலே ஏறுனா ஒரு வாழ்க்கை, ஒரு பிறவி, ஒரு புது பிறவி எடுக்கிறான். கீழே போனால் ஒரு உயிரை கொடுக்குறான், மேலே ஏறினா ஒரு புதிய பிறவியை பிறக்கிறான், புதிய பிறவியை எடுக்கிறான். இது ஒரு பிறவி இல்லை, மேலே போனால் 1000 பிறவி கூட எடுக்கிறான் அவன். 1000 இதழ் கொண்ட தாமரைங்கிறத அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த வீரியம்ங்கிற ஆற்றலை முதல்ல என்ன செய்யுதுங்கிறத கவனிக்கணும். இந்த ஆற்றல் கீழே போதா, எப்படி பயன்படுத்துகிறோம்? அது கீழே போகிறது சரியா, மேலே போகிறது சரியா? மேலே போகிறது ஊர்தவ ரேத்தசம்னு பேர், ஊர்தவ கத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை மேலே ஏற்றுறது உத்தமம். கீழே 1% போகலாம், 99% மேலே தான் போகணும். ஏன் தெரியுமா மேலே போகணும்? ஃபிசிக்கலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சகசிராரத்தில் இருக்கக்கூடிய மூளை இருக்குல்ல, மூளைக்கு உணவே வீரியம்தான். உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா, சிவத்துக்கு உணவு சக்தி. சிவங்கிற பரம்பொருளுக்கு உணவு வந்து சக்தி. சக்தியை தான் உணவாக அத்தன்னு சொல்லுவாங்க, அத்தன் ரஹீம்னு சொல்லுவாங்க. நம்ம பிராமணர்களை அத்தான்னு சொல்லுவாங்க தெரியுமா? சூரியன் சந்திரன், ஜீவாத்மா பரமாத்மா, ஆணு பெண்ணு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீரியத்தை முதல்ல கீழே போகிறத நிறுத்தணும், யூட்டர்ன் பண்ணணும். நீங்கள் நிறுத்தி அப்படியே வச்சுருந்தாலும் அது வீணாக போகும், கெட்டு போகும். அதை அதை வந்து தரித்து நிற்கணும். அந்த வீரியம் தரித்து நிற்கணும்னா தாக்கி பிடிக்கணும், கீழே விடாமல் பிடிச்சு நிறுத்தணும். பிடிச்சு நிறுத்துறது தான் முதல்ல கவனி. பிடிச்சு நிறுத்தி யூட்டர்ன் பக்கம் திருப்பு, மேல் நோக்கி திருப்பு. அதோகதியில் போகிறத ஊர்தவகதிக்கு மேலே ஏற்றணும். அது எப்படி மேலே ஏற்றுறது? அதெல்லாம் பெரிய யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் பண்ணக்கூடிய விஷயமாச்சேன்னு இல்லை. மிக எளிமையானதாக உங்களுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த நீர்த்த நிலைமையை ஆவியாக்கிறதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. கீழே இருக்கிற திரவ நிலையில் இருக்கிறது திரவமாக இருந்தால் அது கீழே தான் போகும். அதே காற்றாக மாற்றினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அது வழியாக மேலே ஏறும். இப்போ ஹோல்ஸ் வந்து மூலாதாரத்துலேருந்து சகசிரா வரைக்கும் ஸ்பைனல் கார்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், முதுகெலும்பு தொடர். சயின்ஸ் அதை ஒத்துக்குது. நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்குங்கிறது சயின்ஸும் ஒத்துக்குது. அதை வந்து முதுகு தண்டுன்னு தமிழில் சொல்லுவோம். யோகத்தில் சுஷ்மனா நாடின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நீர்த்த நிலை கீழே போனால் வேஸ்ட்டு, நிறுத்தி வச்சா கெட்டு போயிடும். இதை ஆக்கமாக பயன்படுத்தணும் அப்படின்னு இதை மேலே ஏற்றுனா 72,000 நாடி நரம்புகளும், எலும்பு மண்டலம், 7 தாதுக்களுடைய மண்டலங்கள், 96 தத்துவம் எப்படி பிராணாயாமத்தில் அதான் நடக்குது. பிராணாயாமத்தினுடைய அடுத்த நிலை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவப்பொருள் வெண்பொருள், ஆச்சரியம் பாருங்கள். சகசிராரத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளும் மூளையும்
மூளையை நீங்கள் கடவுளாக ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மூளை கடவுளா இல்லையா? சிவம்னு சொன்னாலும் மூளைன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தானே. அறிவு பொருள். மூளை அறிவு பொருளா இல்லையா? எல்லா அறிவும் அங்கே தான் இருக்குது. அதனால தான் அதை இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கான். பிராக்யான் பிரம்மம். எப்படி மூளையை நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்கன்னா, பிராக்யான் பிரம்மம். அறிவு தான் இறைவன். அறிவு தான் உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு பிரத்யட்சமாக நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கறது யார்? நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கறது உங்கள் அறிவு தான். கொடுக்குதா இல்லையா? பிராக்யான் பிரம்மங்கிற வாக்கியத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ இந்த நீர்த்த திரவ பொருளை ஆவியாக்கிறதுக்கு, ஆவியாக்குனா அது வந்து என்னவாகும்? ஸ்பைனல் கார்டு வழியாக சகசிராரம் போகும். சகசிராரம் போகிறது தான் நிவேதனம் சொல்லக்கூடிய ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இல்லை இந்த உயிர் பொருளை ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு நிவேதனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆற்றல். வீரியங்கிறது ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் சக்திமயமாக இருக்குது. அது சிவஸ்வரூபமாக மாறும். கல்யாணம்னு பேர். சிவம்னா என்னது? கல்யாணம்னு பேர். கல்யாணம்னா என்னது? திருமணம் இல்லை. கல்யாணம்னா முன்னேற்றம், உயர்வு, மேன்மை, சிகரம்னு அர்த்தம். கல்யாணம்னா சிவம்னா கல்யாணம். இப்போ இந்த திரவ பொருளை மேலே ஏற்றணும். சுஷ்மனா நாடி மூலியமாக ஏற்றணும். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். எப்போ உட்காந்தாலும் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். நான் எப்படி உட்காந்துருக்கேன்? டே ஒன்லேருந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கீங்க, பூஜை பண்ணும்போதும் பார்த்துருக்கீங்க. எப்படி உட்காந்துருக்கேன்? செயற்கையாக இருக்கா இயற்கையாக இருக்கா? இயற்கையாக இருக்கா இல்லையா? சும்மா பேசும்போதே இப்படி தானே உட்காடுறேன். எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காருவேன். அது மாதிரி காலே இல்லாத மாதிரி தெரியும். காலே எனக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். முதுகு, தலை, கழுத்து நேர்கோட்டில் இருக்கணும். இருந்து உங்களுக்கு இந்த வீரியத்தை ரேத்தஸ்ன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இது மூலாதாரத்தில் இருக்கும்போது ரேத்தஸ். இது சாப்பாடு செரிமான சக்தி பண்ணி உடம்பு 96 தத்துவங்களையும் காப்பாற்றுறதுக்கு அது ஜட்ராகினியாக வேலை செய்யும்போது அது ஜட்ராகினி. அக்னி 5 அக்னி இருக்குது. மூலாகினி, ஜட்ராகினி, ஹிருதயாகினி, ஞானாகினி, சித்தாகினி, சிவாகினின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே தான் பஞ்சகலையாக விளக்கு ஏற்றுறாங்க. 5 விளக்கு கர்ப்பகிரகத்தில் தொங்குன்னு சொல்லியிருக்கேன். அது 5 ஆதார சக்கரமாகவும் பேசலாம், 6 ஆதார சக்கரமாகவும் பேசலாம், 7 ஆதார சக்கரமாக வேணாலும் பேசலாம். ஆனால் அதெல்லாம் பவர் சென்டர். அது புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரேத்தஸுங்கிறது மூலாதாரத்துலேருந்து ஆவியாக மேலே ஏற ஏற அது பேர் மாறுது. எப்படி பிரம்மங்கிறது ஈசனா மாறி, கிரண்ய கர்ப்பனா மாறி, விஸ்வனா விராட்டா மாறுது. அதாவது பிராக்யன், விஸ்வன், தைஜசன் ஆகி அப்போ உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி வெளியில் வரீங்க? ஒவ்வொரு அவஸ்தாவில் பிரம்மமானது பிராக்யன், தைஜசன், விஸ்வனாகிறீங்க இல்லையா? ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். முதல்ல இறைவன், அப்புறம் பிராக்யன், அப்புறம் தைஜசன், அப்புறம் விஸ்வனாகிறான். அதே மாதிரி ஒரே வீரியம் மேலே ஏற, காற்றாகி மேலே ஏற மூலாதாரத்துலேருந்து வயிற்றுக்கு வரும்போது அதை வந்து எல்லாத்தையும் செரிக்க பயன்படுத்தும் போது அது வந்து வர்ச்சஸாக மாறுது. வர்ச்சஸ் ரேத்தஸாக இருந்தது வர்ச்சஸாக மாறுது. வர்ச்சஸானது ஹிருதயத்துக்கு வரும்போது பக்தி, தானம், தர்மம், புண்ணியம் இதெல்லாம் செய்து மேதஸ் ஆகுது. மேதஸை பக்திக்கு அப்புறம் அவன் யோகத்துக்கு வந்த ஞானத்துக்கு வந்தானா அது வந்து ஓஜஸாக மாறுது. புருவ மத்தியிலேருந்து சகசிராரம், புருவ மத்தியில் ஞான யோகத்தில் ஒரு சத்குருவோட பயணம் செஞ்சானா புருவ மத்தியிலேருந்து சகசிராரத்துக்கு தேஜஸாக மாறுது. பையன் ரொம்ப தேஜஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு ரொம்ப தேஜஸாக இருக்க, மலர்ச்சியாக இருக்கான். என்னன்னா ஆற்றல் மேலே ஏறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரே ஆள் தான், ஒரே வீரியந்தான், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இருக்குது. சகசிராரம் ஏறி இருக்கு. இப்போ சகசிராரம் ஏறின அது எப்படி ஏற்றுறது? சரி, எப்படி இது திரவமாக இருக்கிறத வாயுவாக மாற்றுறதுன்னா அதை வெப்பப்படுத்தணும். வெப்பப்படுத்துறதுனா என்னென்னா
சகசிராரத்துக்கு நம்ம போகணுங்கிற ஒரு கோல் இருக்கணும், உயர்வான கோல் இருக்கணும் வாழ்க்கையில். இறைவன் இப்போ நாம் இறைவனை நோக்கி போகிறோம், முக்தியை நோக்கி போகிறோம். இது ஒரு உன்னதமான கோல். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சொர்பத்துக்கு போகிறத விட உன்னதமான கோல் எதுவும் கிடையாது. நீங்கள் லௌகிகத்தில் ஜெயிக்கணுன்னாலும் இதே தான் ஃபார்முலா. இப்போ உயர்வான ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உயர்வான ஒரு கோல் இருந்தால், இப்போ நான் சொல்லியிருக்கேன் விழிப்பு நிலை வேணும். அதுக்குன்னு நான் யார், நான் எங்கே இருக்கிறேன், எங்கே போகணும், என்ன செய்யணும், அப்புறம் ஒரு நல்ல கோல் இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொன்னல. அதை இதோட கனெக்ட் பண்ணுங்கள். எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஒரு நல்ல உயர்வான கோல் இருக்குது. பரம்பொருள் தான், சிவம் தான் கோல்னு வச்சுங்க. ஆன்மீகத்தில் பேசுகிறோன்னு சொன்னான். முக்தி தான் கோலுன்னு அந்த உயர்வான கோல் இருந்தால், அந்த கோல் தான் ஆசை சக்தி, இச்சா சக்தி. அந்த கோலை அடையணும்னு நீ செய்யக்கூடிய பிளான்லாம் இருக்கு இல்லையா, அறிவு, அதுதான் ஞான சக்தி. அதுக்கு தான் விசாரம், குரு. ஆசையாச்சு, அறிவாச்சு, அடுத்து என்ன வேணும்? செயல் வேணும். செயலில், ஞானத்தில் செயல் கிடையாது, சும்மா இருங்கிறது தான் செயல். அதுதான் தியானம். புரியுதா? ஞானத்தில் கர்மா எதுவும் இல்லை, செயல் எதுவும் இல்லை. சும்மா இருக்கிறது தான் செயல். அதுதான் தியானம். தியானத்தில் என்ன பண்ணுறீங்க? ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணால் தபம் செஞ்சால், விசாரம் செய்தாலோ தியானம் செய்தாலோ ரெண்டே விஷயந்தான். தபம் செய்தாலோ விசாரம் செய்தாலோ, அதாவது தியானம் செய்தாலோ விசாரம் செய்தாலோ அது பேர் தபம். தபம்னா வெப்பம் ஊட்டுவதுன்னு அர்த்தம். வெப்பம்னா வெப்பத்தில் இந்த வீரியமானது என்னவாகுது? அந்த கோலை நோக்கி நம்ம பயணிக்கும் போது இந்த வீரியமானது ஆவியாகிறது. மூளைக்கு தேவையான அத்தனை சக்தியும் இந்த வீரியம் தாங்க கொடுக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மூளைக்கான உணவு, சிவத்துக்கான உணவு சக்தி, மூளைக்கான உணவு வீரியம். உடம்பை காப்பாற்றினாலும் சரி, ஒரு பெரிய சாதனையாளன் ஆகணுன்னாலும் சரி, ஜீவன் முக்தன் ஆகணுன்னாலும் சரி, இறைஸ்வரபத்துக்கு போகணுன்னாலும் சரி, அப்போ இந்த வீரியம் நீ கீழே இருக்கும்போது, மூலாதாரத்தில் இருக்கும்போது நீ தகரமாக இருக்க. இந்த உயர்வான கோலை வச்சு நீ சகசிராரை ஏறும்போது நீ தங்கமாகிற. தான் ரசவாதம்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அது போட்டோம். இந்த வீரியம் கீழே போகும்போது கரியாக போகுது, கெட்டு போகுது, வீணாக போகுது. வேண்டவே வேண்டாம். அதுக்கு தான் சொன்னேன், 23 to 33 இருக்கீங்கல்ல, ஒரு 2 குழந்தைய பெற்றெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீரியத்தை கீழே விடக்கூடாது, தரிக்கணும். முதல்ல நிறுத்தணும், அப்புறம் திசை திருப்பணும், யூட்டர்ன் போட வச்சு சகசிராரம் போகணும். சரிஜி, நான் சகசிராரம் போகணும் தான் நினைக்கிறேன், அது அப்பப்போ கீழே போயிடுதே அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேக் இல்லை, பிரேக் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய யோகத்தில், உங்களுடைய தபத்தில் பிரேக் இருக்குதுன்னு அர்த்தம். அது போனால் போட்டோம். ஆனால் உன்னுடைய சித்தனை ஒன்றில் இருக்கணும். அந்த ஒன்றில் நிற்கிறது தான் ஏகாகிரம். அந்த ஏகாகிரம் தான் தொடர்ந்து இது மேலே ஏறுறதுக்கான சக்தி கொடுக்கறது. இப்போ மூலாதாரத்தில் இருக்கும்போது நீ கடையிறதுங்கிறது என்னன்னா, சிரவணம் மனனம் ரெண்டுமே கடையிறது தான். விசாரம் பண்ணுறது எல்லாம் கடையிறது தான். கடைய எங்கே கண்ணு போகுதோ, எங்கே கருத்து போகுதோ, எங்கே காற்று போகுதோ, எங்கே கண்ணு போகுதோ அங்கே காற்று போகும், எங்கே காற்று போகுதோ அங்கே கருத்து போகும். கருத்துனா சித்து. இது புரியுதா இல்லையா? இதை இல்லறத்தில் இருக்கிறவங்க பொதுவாக ஞான யோகத்துக்கு 50 வயசை தொட்டவங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் வீரியத்தை காப்பாற்றுறதுக்கு 50 வயசை தொட்டவங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா 50 வயசுக்கு மேலே அது உற்பத்தி குறையும், வீரியத்தினுடைய உற்பத்தி குறையும். சுத்தமாக அது இல்லாமல் போகிறதுக்குள்ளே நம்ம சிகரம் ஏறிடணும். சொல்கிறது புரியுதா? அதனால் அங்கே போய் 50 வயசு நான் சொல்ல முடியாது.
அப்போ நீங்கள் எல்லா நாளும் வாழ்நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் வீண் பண்ணிவிட்டு கடைசியில் கண்ணு தெரியல காது தெரியலங்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த வலி அந்த வலி காரணம் அதுதான். எல்லா நோய்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இல்லறத்தில் இருக்கிறவங்க 2 குழந்தை பெற்றெடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த நியமங்களை மாதத்துக்கு 1, 2 மாதத்துக்கு 1, 3 மாதத்துக்கு 1ன்னு தள்ளி போட்டு அது வரைக்கும் ஆற்றலை 90 நாள் 3 மாதத்துக்கு 1 வைக்கிறீங்கன்னா 90 நாளில் 89 நாள் என்னவாகிறீங்க? நீங்கள் ஊர்தவ கத்தியில் இருப்பீங்க. ஒரு நாள் அதோ கத்தி போனால் போட்டோம், வேண்டவே வேண்டான்னு சொல்லலை. 50 வயசுக்கு மேலே 6 மாதத்துக்கு 1 அப்படி வச்சுக்கணும். எப்போயுமே இதான் வேலை எனக்கு, எல்லா ஆற்றலையும் நான் கீழேயே தான் விடுவேன், நாசமாக போவேன்னா போங்க, அது வேறு விஷயம். இளைஞர்களுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு, 13 வயசை தொட்டவர்களுக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு உட்காந்து ஒரு 15 நிமிஷம் இதை வெக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்கள்கிட்ட பேசணும், நாசுக்காக பேசணும். உயர்வான கோலை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் சூக்ஷ்மம் எந்த கோல் வச்சாலும் இதுதான் ஃபார்முலா. இது பிரம்மச்சாரிகளுக்கு. குழந்தைகளுக்கு, இது இல்லறத்தில் இருக்கிறவன் 2 குழந்தை பெற்றவர்களுக்கு எஞ்சிருக்கிற நாட்களை தள்ளி போடுறது உத்தமம். அதனால் என்னென்ன நன்மைகள் வருதுன்னா, மூளை இருக்குல்ல, மூளை அது 100% வேலை செய்யணும்னு நான் நினைப்பேன். என் மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே கேதர் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். மூளை சம்மந்தமாக யார் என்ன கருத்து சொன்னாலும் சரி, சின்ன குழந்தை சொன்னால் கூட சரி, இதை கேட்டுக்குவேன். அப்படி நிறைய விஷயங்கள் கேட்டது தான் இப்போ உங்களுக்கு அதை சாரமாக கொடுக்குறேன். சொல்கிறது புரியுதா? இது சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அந்த குழந்தையினுடைய கோல் என்னவாயிடும்? சக்ஸஸ் ஆகிடும். ஆற்றல் என்னவாயிடும்? ஆக்கப்பூர்வமாகிடும், க்ரியேட்டிவாக இருக்கும். அப்போ கோல் இருக்கணுங்கிறது மிக முக்கியம். ஒரு கோல் தான் இருக்கணும், உயர்வான கோலாக இருக்கணும், உன்னதமான கோலாக இருக்கணும், யாருமே அடைய முடியாத கோலாக இருக்கணும். அது எதுவாக இருந்தாலும் அடையலாம். அப்போ என்னதுன்னா, மூளைக்கு உணவு வீரியம், மூளைக்கான உணவு. அப்போ மூளை 100% வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை? நமக்கு இப்போ மூளை எத்தனை % வேலை செய்யுது? மூளை இருக்கான்னு கேட்குறியா? எனக்கு இருக்கான்னு கேட்குறியா? மூளை எத்தனை % இப்போ வேலை செய்யுது? மூளையே ஒருத்தனுக்கு வேலை செய்யலை, மனம்தான் எல்லாருக்கும் வேலை செய்யுது. ஏன்னா மூளை வேணும்னா அவன் தபஸ் வேணும், கோல் இருக்கணும், குரு இருக்கணும். இதெல்லாம் ஒரு புண்ணியத்தில் வரக்கூடிய விஷயம். நான் ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. புண்ணியம் செஞ்சால் புண்ணியம் செஞ்சதுனால தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க. புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பொதுவாக இந்த வீரியம் ஏன் வெளியில் போகுது? நம்ம சுகமோ ஆற்றலும் வெளியில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம ஆற்றலையும் சுகத்தையும் வெளியில் தேடுறோம். உள்ளே இருக்குது அது ரெண்டுமே. எனர்ஜியும் மேட்டரும் உள்ளே இருக்குது. அதுதான் நீ. உங்களுக்குள்ளே இருக்குல்ல, ஆத்மான்னு உயிர் இருக்குல்ல, அதோடைய சொரூபம் என்ன? ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி சர்வஜ சர்வசித்தக சர்வேஸ்வரக. அதுதான் ஆற்றல். அதுதான் என்னது? சுகம், ஆனந்தம். ஆற்றலும் ஆனந்தமும் உள்ளே இருக்கே. நீ வெளியில் தேடுறதுனால காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் டீனேஜில் என்ன இருக்கும்? இதுதான் உலகமே இருக்கும். பொண்ணாக இருந்தால் பையன், பையனாக இருந்தால் பொண்ணுன்னு பார்க்குற இடமெல்லாம் எல்லாம் முருகனாக தெரியுமா? பார்க்குற இடமெல்லாம் ஒரே சினிமா போஸ்டரும் நடிகரும் நடிகைகளும் பாட்டும் கூத்தும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்புறமா திண்டாட்டம் அப்படின்னு போதே இல்லையா? யார் பேச்சையும் கேட்காது. அது எங்கே நீங்கள் கொண்டு ஒழிச்சு வச்சாலும் அதுக்குள்ளே பூந்து அதை கெடுக்கிறதுக்கு அழகான சினிமா பாடல்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, அடைக்கிறது, உடைக்கிறது, அதெல்லாம் உங்கள் நிழலை சாக்கு மூட்டையில் போட்டு கட்டுறதுக்கு சமம். உங்கள் நிழலை பிடிச்சி சாக்கு மூட்டையில் போட்டு கட்டி வைக்கிறீங்களே, அது மாதிரி தான் உங்கள் குழந்தைங்க அப்படி போயிடுவாங்களா, இப்படி போயிடுவாங்களா, அதாகிடுவாங்களா, இதாகிடுவாங்கன்னு அதெல்லாம்
நல்ல உயர்வான கோல் வச்சுருந்தீங்கன்னா கோல் செட் பண்ணி விட்ருங்க, மொத்த பொறிப்புலன்களும் உள்ளே போயிடும். வெளியில் வந்து எதிர்த்தாப்புல நின்று டான்ஸ் ஆடினா கூட தெரியவே தெரியாது. அதனால் சுகமும் ஆற்றலும், அதாவது ஆனந்தமும் ஆற்றலும் வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறது வெளியே இல்லை. கீழே வீரியம் கீழே போனால் பிறவி தருகிறான், வீரியம் மேலே ஏறினா பிறவி எடுக்கிறான், புது பிறவி. இப்போ எனக்கு வயசாச்சுலாம் சொல்லாங்க, நீங்கள் வேதாந்திகளுக்கெல்லாம் வயசு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. யுகமாக இருக்கீங்க, அதானே உண்மை. இந்த சரீரம் மாறும். ஒழுங்காக ஃபீஸ் கட்டினா சீக்கிரம் முக்தி கிடைச்சிடும். அப்போ வேறு ஒரு சரீரம் எடுக்க வேண்டாம். ஒரு இதா சரீரம் மாறும். முக்கியமாக மூளை, இந்த வீரியத்தினுடைய சிறப்பு மூளை, பீனியல், பிட்யூட்ரி. இந்த 3 விஷயம் நல்லா, பீனியல், பிட்யூட்ரி, பிரெயின், இந்த 2 சுரபி ஒரு மூளை, இந்த 3ம் பூரணமாக வேலை செய்யும் வீரியத்தினால. வீரியம்தான் அதை இயக்குது. இல்லைன்னா மந்தகதி, டிப்ரெஷன், இந்த என்னது டோப்பமைன் சொல்லுவோம் இல்லையா, டோப்பமைன். நீங்கள் இதில் தாம்பத்தியத்தில் டோப்பமைன் உச்சத்துக்கு போகும், அடுத்த நாள் அதோ பாதாளத்துக்கு போய்டும். டோப்பமைன் பிரச்சனை. அது மனசு லேசாகிடுச்சு, ஃப்ரீ ஆகிட்டேன், இல்லைன்னா நான் பைத்தியமாயிடுவேன், இது இல்லைன்னா தான். அந்த அளவுலாம் நீ ஒன்றும் அப்படி கிடையாது. நீங்கள் தள்ளி போட இந்த வீரியமானது நன்றாக கடையப்படுகிறது. கடைய விசாரம் செய்ய தியானம் செய்ய கடைசி வார்த்தை சொன்ன பாருங்க, அறிவு ஆசை, அறிவு செயலில் வந்து செயல் இல்லாமல் இருன்னு சொல்கிறது, அதுதான் சும்மா இருன்னு பெரியவங்க சொன்னாங்க. முருகப்பெருமான் அருணகிரிக்கு சொன்னது, எனக்கும் சொல்லியிருக்கார், எழுதியிருக்கேன். ஏற்கனவே எழுதியிருக்கேன், ஆரம்ப காலத்தில் எழுதியிருக்கேன். யூடியூப் இதில் இருக்குது, நெட்டில் இருக்குது. அவனும் நானும்னு எழுதி, முருகப்பெருமானும் நானும். இப்போ தான் கொஞ்ச நாள் எழுதுறது இல்லை, திடீர்னு வரும். உற்சவாதிகள் நல்லா நடக்கணும்னா வாயை மூடிட்டு இருன்னாரு, நறுக்குன்னாரு. எனக்கு அதான் நான் நோக்கம். சண்டை போட்டுனே இருப்பேன், ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். என்னன்னா நல்லா நடக்கணுங்கிறது தான், வேறு என்ன ஆர்வக்கோளாறு, பைத்தியம். அதனால் பெரியவங்க சொல்கிற மாதிரி சொன்னார், உற்சவாதிகள் நல்லா நடக்கணும், நீ வாயை மூடிட்டு இரு அப்படின்னாரு. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் திறக்கிறதே இல்லை. யார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்கே போய் சொல்லிட்டுருவேன், மேலே போய் மூலவர்கிட்ட சொல்லிட்டு போ. யதார்த்தமாக சொல்கிறேன், நடந்ததே சொல்கிறேன். சும்மா இருங்கிறது செயல். உலகின் தலை சிறந்த சொல் செயல்னு சொல்லுவேன். செயல்னா என்னென்னா சும்மா இருங்கிறேன். இப்போது எப்போ தியானத்தில் இருப்பதை சும்மா இருன்னு சொல்கிறேன். தியானத்தில் என்ன கவனிக்கிறாய், யாரை கவனிக்கிறாய்? அந்த சத்தை கவனிக்கிறாய், சிவத்தை கவனிக்கிறாய், உன்னை கவனிக்கிறாய். கவனிக்கிறல்ல, நீ என்ன நினச்சிட்டு கவனிக்கிற? சிவபரம்பொருள் சகசிராத்தில் இருக்காங்க அப்படிதானே நீங்கள் நினச்சி கவனிக்கிறீங்க. அந்த சிவபரம்பொருளும் நீயும் ஒன்று. தத் துவம் அசி, நீயும் அவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள்னு சொல்ல முடியாது, இருக்கிறாய். 2 இருந்தால் தானே இருக்கிறீர்கள். சேராமல் வெளியில் இருந்தால் 2, உள்ளே போனால் 1. அதனால் மூளை, பிட்யூட்ரி, பீனியல் எல்லாம் சரியாக வேலை செய்யணும்னா வீரியம் தரிக்கணும். அதான் மேலே ஏறினா டைமண்ட், அதான் பிரகாசிக்குது. இப்போ இந்த கந்தர்வர்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளோட மேலானவர்கள் அவர்கள். மானுடம் அதெல்லாம் கேட்டகரி இருக்குது. அறிவில், ஆற்றலில், செயல்பாடில், குணத்தில். யார் தெரியுமில்ல, அந்த சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கந்தர்வர்கள். எல்லாம் தெரிஞ்சுங்க. அவங்களுடைய அறிவு, ஆற்றல், கலர், செயல்பாடுகள் மானுடத்தை விட மேலானதாக இருக்குது. இருக்கா இல்லையா? அதனால் சாமானியமாக நீங்கள் எடை போட முடியாது.
நம்மளை மாதிரி தானே இருக்கான், 2 கை தானே இருக்கே. எல்லாம் தவத்தினால் உயர்ந்தவர்கள். இதே தான், இதே விசாரம் தான் சிகரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. இந்த சிகரத்துக்கு போகிற வேலை தான் இப்போ சொல்லின்னு இருக்கான். முருகபக்தர்கள் சோட போகக்கூடாது. முருகபக்தர்கள் மேன்மை பெறணும், மெஜஸ்டிக்காக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும். முருகபக்தர்கள் முருகன் மாதிரி இருக்கணும். வீரியம் கீழே விழுந்தால் கரியாகுது, மேலே ஏறினால் வைரமாகிறது. இந்த வைரம் தான் ஜொலிக்குது, அதான் பிரகாசம், அதான் தேஜஸ். வீரியம் வைரமாகுது. முதல்ல வீரியத்தை நிறுத்து, 2வது திருப்பு, 3வது உயர்த்து. 3 வார்த்தை. இனிமேல் நிறுத்து, திருப்பு, உயர்த்து அப்படின்னு சொன்னால் வீரியம்னு பிரம்மச்சரியம்னு அர்த்தம். இப்போ இந்த 6 வார்த்தைகளில் சிஷ்யனுடைய லட்சணத்தில் 6வது இடத்துல இருக்கிறது பிரம்மச்சரியம். அது டீட்டெயிலாக பேசணுங்கிறதுக்காக ஏற்கனவே பேசியிருக்கேன், வள்ளலாரில் பேசியிருக்கேன், திருமந்திரத்தில் பேசியிருக்கேன், உபநிஷத்தில் கொஞ்சமாக பேசியிருப்பேன். அதனால் இன்றைக்கி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியட்டும், இளைஞர்களுக்கு இந்த செய்தி போகட்டும். கோல் இருந்ததுன்னா தானாகவே வீரியம் மேலேறும். ஃபோக்கஸ் பண்ணால் மேலே ஏறும். கருத்து போனால் காற்று வந்துடும். காற்றுக்குள்ளே தான் இந்த ஆவி இருக்குது. ஆவி போனால் ஆரோ அனுபவிப்பா. ஆவி போன அந்த ஆவி தான் வீரியம். ஆவி போயிடுத்துனா, வீரியம் போயிடுத்துனா நீ ஆள் அவுட்டு. முதலில் வீரியத்தை நிறுத்து, திருப்பு, உயர்த்து. ஏன்னா அந்த சுஷ்மனா இருக்குல்ல, அது மின்சாரத்தை கடத்தக்கூடிய சக்தி படைத்தது. காப்பர் ராடு மாதிரி. முருகப்பெருமானுடைய வேல் இருக்குல்ல, வேலும் ஸ்பெம்மும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். இந்த இடத்துல விரியுது, கழுத்து வரைக்கும் ஒன்றா வரும். ஆழம், நீல தண்டு, அப்புறம் ஆயுத எழுத்து மாதிரி இருக்கும். ஆயுத எழுத்து எந்த ஆயுதம்? வேலாயுதம். வலது கண், இடது கண், நெற்றிக்கண், 3 கண், சூரியன், சந்திரன். ஆயுத எழுத்துனா என்ன? எந்த ஆயுத எழுத்து? வேலாயுத எழுத்து. வேறு ஏதாவது அது மாதிரி இருக்கா? எந்த ஆயுதம் இருக்குது அது மாதிரி சொல்லுங்கள், தெரியாமல் தான் கேட்கும். ஸ்பெம்மும் வேலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆழம், அகலம், நுட்பம். ஸ்பெம்மும் ஆழம், அகலம், நுட்பம். ஸ்பெம்மும் அறிவு, டிஎன்ஏ கடத்திட்டு வருது உங்களுக்குள்ளே. உங்கள் பரம்பரை, சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் அது வழியாக தான் உள்ளே வருது. அதான் சுஷ்மனாவை சும்மா நினைக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. இனிமேல் இந்த அறிவு இருந்தால் ஸ்ட்ரைட்டாக உட்காரு. நீர் ஆவியாகி மேலேற, அது பேர் சயின்ஸ்லேயும் இருக்குது, பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. 10th சயின்ஸ் இது நான் பேசுகிறேன். காற்றானால் மேலேறும். எப்போ காற்று தபஸ் பண்ணால் காற்றாகும். எப்போ தபஸ் பண்ண? விசாரம் பண்ணாலோ, தியானம் பண்ணாலோ, பிராணாயாமம் பண்ணாலோ, ஜபம் பண்ணாலோ, பிரபகார்த்தம் பண்ணாலோ தபம் பண்ணுறேன்னு அர்த்தம். தபம்னா என்னது? அந்த வீரியத்துக்கு நெருப்பு வைக்கிற. இப்போ கரும்பு இருக்குல்ல, கரும்பு சாறு எடுப்பாங்கள்ல, சாறு எடுத்த பிற்பாடு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாட்டு சக்கரை நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, கரும்பு சாறு எடுத்தோடனே நெருப்பு வைப்பாங்க. ஒரு பெரிய வட்டால ஊற்றி கரும்பு சாறு பார்த்தது இல்லையா? வெள்ளங்க தயாரிக்கிறது சினிமாவில் கூட, இதில் கூட பார்த்தது இல்லையா? நாங்கள் ஒன்றும் கிராமம் கிடையாது, நாங்களே பார்த்துருக்கோம். அந்த கரும்புச்சாரை ஒரு பெரிய வட்டால வச்சு நெருப்பு வைப்பாங்க அடியில். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வீரியம் இதெல்லாம் போயிடும், மேலே போயிடும். அது மாதிரி தவம் செய்கிறதுக்கு விசாரமும், நம்மளுக்கு தியானமும். தியானம் பண்ணால் எனக்கு சூடு ஏறுதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? மூளை சூடு ஏறுது, தலையை வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சைடு எஃபெக்டே கிடையாது. அதான் நீங்களே கற்பனை பண்ணிக்கிறது. வலிக்கும், கொஞ்சம் எண்ணெய் தடவணும், நல்ல எண்ணெயை உச்சந்தலையில் தடவணும், நாபியில் தடவணும் படுக்கும்போது. அப்புறம் கை கால் கழுவிட்டு தான் படுக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி செல்லே பார்க்கக்கூடாது.
நியூஸ் கேட்கக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. எல்லா குப்பையும் நான் அதுக்குள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த குப்பையே சிந்திச்சுட்டு கிடக்கும். அது ஒரு பைத்தியம், இது ஒரு பைத்தியம். செல்லு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பைத்தியம். அது உயிரையே செல்லில் தான் வச்சுருக்கு. அப்படியே அந்த குழந்தைய கூட தனியாக படுக்க வச்சிருக்கும் போல இருக்குது. அந்த செல்லு தலைவாணி பக்கத்துலேயே வச்சுருக்கு. இந்த பக்கம் வைக்குதா, அந்த பக்கம் வைக்குது. காலையில் ஏறி மிதிக்குதா, காலையில் ஏதோட தொட்டு கும்பிடுது. போட்ட பல்லு விளக்கல, சாமி கும்பிடல, செல்லு தான் கடவுள். காற்றானால் வீரியம் மேலேறி உடலின் சகல தத்துவங்களும் சீராக வேலை செய்கின்றன. வீரியம் திரவமாக இருக்கும்போது அது பூமி, காற்றாகும்போது அது ஆகாசம், கீழே இருக்கும்போது சக்தி, மேலே ஏறும்போது அது சிவம். கீழே இருக்கும்போது அது ஜீவாத்மா, மேலே இருக்கும்போது பரமாத்மா. அப்போ உயர்வான கோல் இருக்கணும். முக்கியமாக நீங்கள் 1000 நன்மைகளை செய்கிறது ஒரு கோல், 1,00,000 நன்மைகளை செய்கிறது ஒரே ஒரு கோல். உங்களுடைய கேரக்டரை மாற்றிடும், உங்களுடைய ஆற்றலை பெருக்கும், உங்களுடைய வீரியத்தை கரிய டைமண்ட் ஆகும், தகரத்தை தங்கமாகும். கோல் இருக்கணும், உயர்வான கோல் இருக்கணும். அதையே ஃபோக்கஸ் பண்ணணும். பாக்கி எல்லாம் செகண்டு தான். நல்லா புரிஞ்சுங்க. உயர்வான கோல் தான் முதலிடத்தில் இருக்கணும், பாக்கி எல்லாம் செகண்டு தான். உயர்வான கோலுங்கிறது உனக்கும் நன்மை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும், சமுதாயத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் அவர் பேசினா என்னால் தகிச்சிக்கவே முடியல, என்னால் பேஸ் பண்ணவே முடியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப அழகாக சொன்ன வார்த்தை. இது வரைக்கும் நான் அடியேன் பேசின இந்த சின்ன விசாரத்தில் ரொம்ப உயர்வான வார்த்தையாக நான் பார்க்குறது, அறிவுக்கு கோல், ஆசைக்கு கோல், அறிவுக்கு விசாரம், செயலுக்கு தியானம்னு பூர்த்தி பண்ணுறேன். எந்த புக்கிலையும் இருக்காது. இதுதான் சாரம். அதில் பக்தியும் யோகமும் ஞானமும் நிறைந்திருக்கிறது. கோலில் பக்தியும், விசாரத்தில் ஞானமும், தியானத்தில் யோகமும். தியானத்தில் என்ன பண்ண, அந்த இறுதியானது தியானம். விசாரம் கடந்து புருவமத்தி வரைக்கும் விசாரம், அதுக்கப்புறம் புருவமத்திக்கு வந்தால் தான் சகசிராரம் ஏற முடியும். புருவமத்தி வரைக்கும் விசாரம், சித்து. அது வரைக்கும் நீ சித்தாக இருக்க, சுத்தமான சித்தாக இருக்கலாம். கழுத்து வரைக்கும் நீ மனம், புத்தி, அகங்காரம். கீழேருந்து அகங்காரம் அப்படியே ஆரம்பித்து, அதுக்கு தான் பிரம்மா, அந்த விஷ்ணு, ருத்ரன்லாம் சொன்னது அதான், தத்துவங்கள் அதான். நீ அப்படி ஆகிற, இப்படி ஆகிற, அப்படி ஆகிற, பிரம்மா ஆகிற, அப்புறம் விஷ்ணு ஆகுவேன், அப்புறம் சிவம் ஆகுவேன், அப்புறம் பிரம்மம் ஆகுவேன். புரியுதா? 4 நிலையில் ரேத்தஸ் ஆகிற, வர்ச்சஸ் ஆகிற, மேதஸ் ஆகிற, ஓஜஸ் ஆகிற, தேஜஸ் ஆகிற. புரியுதா? ஸ்தூலம், சூட்சுமம், காரணம், துரியம் எல்லாம் ஒன்று தாங்க. வார்த்தைகள் தாங்க வெவ்வேறாக மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஒரே அர்த்தத்தை தான் பலவித வார்த்தைகளால் சொல்கிறாங்க. அப்போ இறுதி வார்த்தை என்ன? செயல் என்ன? தியானம். சும்மா இரு, அந்த ஒன்றை சிந்தித்து இருப்பாயாக. அந்த ஒன்றை சிந்திக்கிறதுக்கு ஞானம் வேணும், அதுக்கு குரு வேணும். புரியுதா? குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த குழந்தைங்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க நல்ல அறிவு இருக்கிற குழந்தைங்க, இது மாதிரி சூக்ஷ்மம் தெரிஞ்சிச்சுன்னா, கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சிங்கன்னா, அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் எந்த உபதேசமாக அதுக்கு பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு பண்ணும். இந்த ஆடியோ போட்டு கேட்க சொல்லுங்கள், உற்றார் உறவினருக்கு அனுப்பி வைங்க. இப்போ நான் மந்திரத்துக்கு வரேன். ஒரு மந்திரமாவது பார்க்கணும். இந்த கார்கியன்னோனையே 1 வருஷம் ரிஷியாக இருந்தாலும் 1 வருஷம்
குரு சொன்ன 6 லட்சணத்தை கடைபிடிக்கிறான். 6 ரிஷிகளில் கார்கிய 4வது ரிஷி. ரிவர்ஸில் வரோம் நம்ம. அத ஹைனம் சௌரியாயணி கார்கேய பப்ரச்ச, சூரியனுடைய பேரன் அதான் சௌரியாயணி கார்கிய பப்ரச்ச கேட்டார், ஹே பகவான் குருவே. ஏன்னா குரு சிஷ்யனில் இப்போ பிரம்மச்சாரியம்னா என்னன்னு தெரியுதா? இது இகத்தையும் வெல்லலாம் பரத்தையும் வெல்லலாம். வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா? அவங்கெல்லாம் வராங்க, அதெல்லாம் வேறு வழி. நான் வந்து பூஜை பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அதெல்லாம் அதெல்லாம் குரு வர்றதுக்காக தான். நல்லா சொல்கிறேன். குரு வந்துட்டால் இறைவன் வந்தாச்சுன்னு அர்த்தம். குரு வந்துட்டால் முக்தி வந்தாச்சுன்னு அர்த்தம். குரு வந்துட்டால் சித்தி வந்தாச்சுன்னு அர்த்தம். இது அறிவு இருந்தால் புரியும். உங்கள் உள்மனதை கேட்டு பாருங்கள். நீங்கள் தனியாக உட்காந்து, இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்திட்ட எழுதி போட்டு பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு. அடியேன்னு சொல்கிறது தான் அது சொல்லும். எனக்கு தெரியும் அது என்ன சொல்லுன்னு, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீ போய் போட்டு பாருன்றுவேன். ஜி நீங்கள் சொன்னதாச்சு. இது வரைக்கும் 100 பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கேன். 100 பேரும் வந்து அடுத்த நாள் சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து சொல்லுவாங்க, ஜி நீங்கள் சொன்னது தான் குலதெய்வம் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடாது, அதனால் அப்படி சொல்லி விட்ருவோம். அத ஹைனம் சௌரியாயணி கார்கிய பப்ரச்ச கேட்டா, ஹே பகவான் ஏத அஸ்மின் புருஷே காணி. 1 வருஷம் காத்திருந்தார்ல அவர் ஒரு 6, இவர் ஒரு 5 கேள்வி கேட்குறாரு. என்னென்ன கேள்வி தெரியுமா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஹே பகவான் ஏத அஸ்மின் புருஷே காணி ஸ்பந்தி, இந்த உடம்பில் யார் தூங்குறா? ஸ்வப்பந்தி. கான்யா அஸ்மின் ஜாகிரதி, யார் வெளிச்சுன்னு இருக்கா? கத்திர ஏஷ தேவக, யார் இந்த சித்து சொப்பனான் பசிது, யார் இந்த கனவு காண்றது? கசிய தேத்தத் சுகம் பவதி, யார் சுகமாக அடையிறது? கஸ்மின் சர்வே சம்பிரதிஷ்டிதா, யார் எல்லாம் கடைசியில் போய் உக்காடுறாங்க, நிலை பெறுறாங்க, எங்கே அமர்றாங்க? 5 கேள்வி. இதெல்லாம் நமக்குள்ளே நடக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் ஜித்து தான். ஹித்துன்னா யார்? சின்மை சக்தி, சக்தியினுடைய அம்சம். நாம தான். நாம் சரீரம் எடுத்ததுனால என்னது? சக்தி. சிகரத்தை தொட்டால் சிவம். சிவம் எங்கே இருக்காரு? நமக்குள்ளே தான் இருக்கார். அந்த அறிவு இருந்தால் அதுவாகிறாய். அறிவு இல்லை, நீ சக்தியாக இருக்கிறாய். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையா சிவம் இருக்கார், அதான் உண்மை. சக்தி எங்கே இருக்கும்? இது உண்மை. இது நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கல அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். மெய்ப்பொருளை சொல்கிறேன். கொள்கை உங்கள் கொள்கை சமத்துவம். ஜகத்தை படைக்கணும்னா சக்தி வேணும். அதனால் அப்படி சொல்கிறது. ஜகத்தை படைக்கணும் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தை நடத்தணும்னு சொன்னால் சக்தி வேணும். சிருஷ்டி பண்ணணும், சிதி பண்ணணும், சம்ஹாரம் பண்ணணும், துரோபம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னா சக்தி வேணும். செயல் வேணும்னா சக்தி வேணும். சிவமே சக்தியாக வேலை செய்கிறது. பிரம்மாசிரித்து மாயா, பிரம்மத்தை அடைக்கலமாக மாயை இருக்கிறாள். நிஜம் இருந்தால் தான் நிழல். ஒன்று நிஜம், ஒன்று நிழல். நிஜம் இல்லாமல் நிழல் இருக்குமா? நிழல் இல்லாமல் நிஜம் இருக்குமா? இருக்காது. சொல்லுங்கள், உங்கள் லாஜிக்கே விட்றேன். நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் அப்புறமா போட்டுங்க. நான் சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். நிஜம் இருந்தால் தாங்க நிழல் இருக்கும். நிழல் இல்லாட்டினாலும் நிஜம் இருக்குமா இருக்காதா? இதுதான் உங்கள் லாஜிக்கு. சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. உண்மை அதான். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சிவம் எப்போதும் இருக்கும். அதனால் சக்தியும் எப்போதும் இருப்பாள். எங்கே இருக்கனா? சிவத்தினுடைய ஹிருதயமாக இருக்கா, மனமாக இருக்கிறா, புத்தியாக இருக்கா, சித்தமாக இருக்கா, அகங்காரமாக இருக்கா. சில நேரத்தில் அகங்காரமாக இருப்பா, சில நேரத்தில் மனமாக இருப்பா, சில நேரத்தில் புத்தியாக இருப்பா, சில நேரத்தில் சித்தமாக இருப்பா, சில நேரத்தில் சித்தாக இருப்பா, சில நேரத்தில் சிவமாக இருப்பா. புரியுறதா?
இந்த வேறுபாடு இந்த அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வேதாந்தத்துக்கு வந்து இந்த அகங்காரம்லாம் காட்டக்கூடாது. ஞான அக்னி சுட்டுடும். இப்படி 6 கேள்வியை கேட்குறார். இந்த 6 கேள்விக்கு பதில நாளைக்கு இருந்தால் 171 மந்திரம் விசாரம் செய்வோம். எத்தனை மந்திரம் இன்றைக்கி பார்த்துருக்கோம்? ஒன்று பார்த்தாலும் ஒழுங்காக பார்த்துட்டோண்ணா, பார்த்தோமா இல்லையா? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, 2 குழந்தை பெற்றவர்கள் வீரியத்தை தரித்து நிறுத்தி திருப்பி உயர்த்தணும்னு முயற்சி பண்ணுங்கள். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க இப்போ தான் தம்பதிகள் போட்டும் 10 ஆண்டுகள் போட்டும், 2 குழந்தைகள் போகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருங்க. ஏன்னா ஏற்கனவே 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் 10 வருஷம் அது வீணாக போயிருக்கு. உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. இந்த பொறுப்புகள்லாம் ஒரு தாய் தந்தையினுடைய பொறுப்பு ஒரு நல்ல குருக்கிட்ட இருக்குது. ஒன்று பேரண்ட்டு வரணும், இல்லை குழந்தைங்க கிட்டக்க வரணும். நான் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் கிளாஸ்மேட்டுக்கும் சொல்லுவேன், நான் ப்ரொஃபஸர் ஆகி பாடம் நடத்தும் போதும் இது மாதிரி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கவலையப்பட மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். சொல்லலாமா இன்டைரக்டாக சொல்லிடுவேன். டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக இந்த குழந்தைய எப்படியோ கண்ணு திறந்து விடணும்னு நினைப்பேன். அப்படி கண்ணு திறந்தவர்களெல்லாம் இன்று விளங்குகிறார்கள், நன்றி சொல்கிறார்கள், நமஸ்காரம் செய்கிறார்கள். HDFCயில் போய் பேங்க்கில் க்யூவில் நிற்கிறேன். என்ன இங்கே நிற்கிறீங்கிறான் உள்ள கேஷியர் என்னுடைய ஸ்டூடெண்ட், தெரியலை எனக்கு. உள்ளே வாங்கன்ற அவர் ஒரு பெரிய இது சீன்லாம் போடுறது. எனக்கு வெக்கமாக இருக்குது. கீழே நிற்க வேணாச்சு, உட்காருங்க. ஏய் இது வாங்கிடும், காப்பி வாங்கி பார்ப்போம். அந்த பியூனா அங்கே காப்பி குடிக்கிற இடமா அது. எல்லாம் ஒரு சந்தோஷம். போட்டோம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல. திவேல் முருகனுக்கு